அடுத்த எம்சிக்யூ பாருங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, இங்கு ஒரு உருளை வடிவ பாத்திரத்தினுள் எச் உயரத்திற்கு ரோ அடர்த்தியுடைய திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவத்தின் மேல் எம் திணிவும் கேபிட்டல் ஏ குறுக்குவெட்டு பரப்பும் உடைய ஒரு முசலம், ஒரு பிஸ்டன் ஒன்று வந்து சொல்லுங்க மேல இருக்குது. ரைட். உருளையின் அடியில் உள்ள துவாரத்தின் ஊடாக கிடையாக வெளியேறும் திரவத்தின் கதி வியை தருவது. இதை பாருங்க, இதை பார்க்கவே விளங்கு பெர்னலியின் தத்துவ கேள்வி. அப்ப இங்க வந்து என்ன சொல்லணும், இதுக்குள்ள திரவம் ஒன்று இருக்குது. ரைட். அதுக்கு மேல ஒரு முசலம் பிஸ்டன் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல துணிவு எம்மாக இருக்குது. இது அப்படியே மெதுவாக இறங்க இது வந்து என்ன சொல்லுவோம், வெளியில திரவம் வெளியேறும். அப்ப இவ்விடத்துல வளிமண்டல அமுக்கம் பி ஆக வச்சுக்கொள்ளும். இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமுக்கமும் உங்களுக்கு என்ன பி ஆக இருக்கு. இங்க இருந்து ஒரு அறிவுக்கோடு எடுக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு அறிவுக்கோடு யோசிப்பாங்க. கேள்வி என்னென்றால், இவ்விடத்துல வெளியேற நீர் என்ன வேகத்துல வெளியேறும் என்றது. சோ இப்ப இவ்விடத்துல பெர்னலியின் தத்துவம் பயன்படுத்துறேன்டால் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் தேவைப்படும். இவ்விடத்துல என்ன செய்யறாங்க, எம் திணிவு இருக்கிற ஒரு முசலம், ஒரு பிஸ்டனை வைக்கிறாங்க. அப்ப எம் திணிவு இருக்கிற பிஸ்டன் என்றால் அதுல நிறைவிசையால் ஒரு அமுக்கம் வரும், வளிமண்டல அமுக்கமும் அதோட சேர்ந்து தாக்கும். இப்ப நிறைவிசையால் வார அமுக்கம், வளிமண்டல அமுக்கம், இது எல்லாத்தையும் பார்க்கிறேன்டா நான் என்ன சொல்றேன்டா, இவ்விடத்துல இருக்கிற அமுக்கம் P1 என்று வைப்போமா. இந்த P1 தர A சமன் mg, அதாவது இந்த முசலத்தின் நிறைவிசை mg, வளிமண்டல அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படுற விசை P. அதாவது இந்த விசையை வச்சு நம்ம யோசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த இடத்துல இருக்கிற விசை என்றது இந்த முசலத்திட நிறைவிசை mgயும் இந்த வளிமண்டல அமுக்கத்தால ஏற்படுத்தப்படுற விசை. இந்த வளிமண்டல அமுக்கம் இந்த ஒரு மேற்பரப்பு ஏ என்ற பரப்புல தாக்குது. அதால வந்து என்ன சொல்லுங்க, இங்க ஒரு விசை ஒன்று இதன் மீது பிரயோகிக்கப்படும். சோ அந்த விசையும் நிறை விசையும் சேர்ந்தால் இந்த மேற்பரப்புல இடத்துல தாக்குற விசை வரும். சோ விசையை வச்சு நம்ம யோசிக்கிறோம். அதை வச்சுக்கொண்டு இப்ப P1 சமன் எப்படி சொல்லலாம், mg இன் கீழ் A சக P என்று சொல்லலாம். ரைட். அப்ப அதான் இங்க தாக்குற விசையா இருக்கு. விசையை வச்சுதான் நம்ம இங்க இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பெர்னலியின் தத்துவப்படி நம்ம இங்க என்ன எழுதலாம் பாருங்க, P1 சக அரை ரோ B1 வர்க்கம். இந்த B1 என்றது என்னன்னு பாருங்க, இடத்துல இருக்கிற திரவத்தில வேகம், இடத்துல திரவம் அசைய வேகம் B1 என்று அரை ரோ B1 வர்க்கம் சக இந்த மட்டத்தில இருந்து யோசிங்க, பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக இதை யோசிங்க. சோ இங்க இருக்கிற அழுத்த சக்தியால இடத்துல வாரது ரோ ஜி எச் ஆக இருக்கும் சமன். இந்த இடத்துல பெர்னலியின் தத்துவம் அறிவுக்கோட்டின் படி இந்த இடத்துல பெர்னலியின் தத்துவம் பாத்தீங்கன்னா அவடத்துல இருக்கிறது பி சக அரை ரோ பி வர்க்கம். இதுதான் பூச்சி அழுத்த சக்தி மட்டமா வச்சிருக்கோம். சோ அங்க அழுத்த சக்தியால வார கூறு வராது. இப்ப P1க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், mg இன் கீழ் A சக P அரை ரோ B1 வர்க்கம் சக ரோ GH சமன் P சக அரை ரோ B வர்க்கம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பியும் சுருக்கப்பட்டு போகும். அதே நேரம் இவ்விடத்தில் இருக்கிற இந்த வேகமான B1 பாருங்க, B1 என்றது இந்த திரவ மட்டம் கீழே அசைகிற வேகம். இந்த வேகத்தோட ஒப்பிடக்கூட இந்த வேகத்தை நம்ம புறக்கணிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, இது மிக மிக சிறிய ஒரு துவாரமாக இருக்கு. அப்ப இந்த பரப்போட ஒப்பிடும் போது இந்த பரப்பு மிக மிக குறைவாக இருக்கு. இப்ப A1 B1 சாரி AV1 இடத்துல இருக்க பரப்பு ஒரு A2 என்று வைப்போமா, A2 B என்று வைக்க கூட இதுல B1 பாத்தீங்கன்னு சொன்னா A2 V இன் கீழ் A. அப்ப இந்த மேற்பரப்போடு ஒப்பிடப்படும், இந்த பரப்போடு ஒப்பிடும் போது இந்த பரப்பு மிக மிக சிறியதாக இருக்கும். நம்ம இடத்துல இருக்கிற பரப்பை தான் A2 என்று வச்சிருக்கோம். சோ அது மிக மிக குறைவா இருக்கிறதால இந்த வேகம் என்றது இருக்கு பாருங்க, இது V விட மிக மிக குறைவானதாக இருக்கு. இங்க வேகமும் இல்ல, வேகத்திட வர்க்கம் இருக்குன்னு சொல்றோம். வேகத்திட வர்க்கம் இருக்கு. இப்ப வேகத்திட வர்க்கம் இருக்குன்னா இதுவே வந்து என்ன சொல்லுங்க, வேகம் கடும் குறைவாக இருக்கும். வேகத்திட வர்க்கம் என்றால் இன்னும் குறைவாக வரும். அதனால இந்த கூறு பூஜ்ஜியமாக போகும்.
ஸோ பியும் பியும் கழிப்பட்டு போகும். எம்ஜி இன் கீழ் ஏ சக ரோ ஜி எச் சமன் அரை ரோ பி வர்க்கம் என்று வரும். ஸோ ரோவால பிரிச்சு விடுங்கோ, இரண்டால பெருக்கி விடுங்கோ. பி வர்க்கம் சமன் 2 தர ரோவால பிரிச்சு விட்டோம்னா ஜிஹெச். ரைட், இங்க ரோவால பிரிக்கும் போது எம்ஜியின் கீழ் ரோ ஏ என்று வரும். எனவே வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் என்றால் வர்க்கமூலம் இங்க எடுக்கும் போது 2 தர ஜிஹெச் சக எம்ஜியின் கீழ் ரோ ஏ என்று வரும். விடை வந்து 3ஆவதாக இருக்கு. இதுக்கான விடை 3ஆவதாக இருக்கு. ரைட்.